லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மதுரை பெஞ்சில் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. அப்போ அரசு தரப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் வழக்கின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கை, அதில் எவ்வளோ பேர் ஏலம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் பணம் கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் 193 பேர் வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டு ஏலம் எடுத்திருக்காங்க. அதாவது அவங்க பாண்டு என்ன வச்சுருக்காங்களோ அதுக்கு மேலே, அந்த மேலே உள்ள தொகைகளுக்கு பேலன்ஸ் பணத்தை அவங்க கட்டி ஆகணும். அதாவது 10 லட்ச ரூபா அவங்க வச்சுருக்காங்கன்னா 14 லட்சம் 15 லட்சம் ஏலம் எடுத்திருந்தாங்கன்னா 10 லட்சத்தை கழிச்சிட்டு 4 லட்சம் 5 லட்சம் அவங்க கட்டி ஆகணும். அந்த பணம் இன்னும் கட்டலை. அதுபோக ஏற்கனவே 20 பேர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 25 பேர் வந்து எங்களுக்கு வந்து பிளாட் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் 25,000 ரூபாய் அபராதம், அந்த ஃபைன் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பணத்தை அவங்க அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிருவாங்க. மேலும் அந்த எம்எஸ்டிசியில் இது வரைக்கும் 2000 சொச்சம் பேர் ஏலம் எடுத்திருக்காங்க. ஆனால் 800க்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் பணம் கட்டியிருக்காங்க. அந்த 1000 ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 1000 ரூபா வித் ஜிஎஸ்டி அதை கட்டி உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ஏலம் எடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், அந்த ஏலம் அவங்களுக்கு வந்து உறுதி செய்யப்பட்ட உடனே அந்த 7,000 அதற்கு ஜிஎஸ்டி கட்டணும். அது நிறைய பேர் கட்டலை, அவங்கெல்லாம் கட்ட சொல்லியிருக்காங்க. கட்டாதெல்லாம் ரத்தாகும். ரத்தாகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த 25,000 ரூபா அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு போன விசாரணையின் போது சொன்னார் நீதியரசர், அந்த டேட் வரைக்கும் உள்ளதுக்கு ஃபைன் கிடையாது, அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு ஏலம் எடுத்துட்டு கட்டலைன்னா ஃபைன் உண்டு. அப்போ சில சங்கங்களின் சார்பாக அந்த ஃபைன்லாம் போடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து நீங்கள் கேட்டதுக்காக தான் நம்ம இவ்வளோ சலுகைகள் கொடுத்தோம் முதலீட்டாளர்களுக்கு, ஆனால் அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களுக்கு புரியலைன்னு சொல்லும்போது எத்தனை வாட்டி தான் அவங்களுக்கு புரியலைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீதியரசர் கடுமையாகவே சொல்லியிருந்தார். தேவைன்னா ஏலம் எடுங்க, இல்லாட்டி ஏலம் எடுக்க வேண்டாம். ஏலத்தை எடுத்துட்டு கட்டாமல் போனீங்கன்னா இது வந்து அந்த நேரம் விரயம் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகவே சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் வந்து ஏலம் எடுத்திருக்காரு, அவரோட பாண்டை கழிச்சிட்டு மிச்ச ரூபா கட்டிட்டாரு, அதனால் எனக்கு உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ப்ரொபோஷனேட் அமௌண்ட், உங்கள் மொத்த பாண்டு எவ்வளோ இருக்கோ அதற்கு மேலே உள்ளது தான் கட்டிருக்கீங்க. பாண்டில் உங்களுக்கு எவ்வளோ கழிக்கணுன்றது இன்னும் முடிவாகலை. அது மொத்த ஏலம் முடிஞ்சாதான் அந்த ப்ரொபோஷனேட் அமௌண்ட் உங்கள் பாண்டுக்கு எவ்வளவு, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ சதவீதம், 1 லட்ச ரூபாய்க்கு 30%, 40%, 50% அந்த மாதிரி வரும் இல்லையா, அது போக பேலன்ஸ் கட்ட வேண்டி வரும். இப்போ உடனடியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொத்த தொகையும் கட்டிடுங்க. கட்டினா உங்களுக்கு வந்து சேல் சர்டிஃபிகேட்டு வந்து கொடுத்துருவோம், நீங்கள் பதிஞ்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அந்த எம்ஸ்டார் அசோசியேஷன் அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. அதற்கு நகல் கொடுத்தா நாங்கள் வந்து அதற்கு பதில் மனு கவுண்டர் தாக்கல் பண்ணுறோன்னு சொல்லி இன்னொரு முதலீட்டாளர்கள் குரூப் சொல்லியிருக்குது. அதுபோக அந்த சாரோன் அசோசியேட்ஸ் அவங்க வந்து பிளாட்டு உயர்நீதிமன்றத்துக்கு பின்னாடி உள்ள இடத்த பிளாட்டு போட்டு விற்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க. அதற்கும் பதில் மனு தாக்கல் செய்கிறேன்னு முதலீட்டாளர்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நகல் கொடுங்க, அவங்க பதில் மனு தாக்கல் செய்யட்டும், அதற்கப்புறம் அது சம்பந்தமாக நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. அந்த வணிக சொத்துக்கள், அந்த ஹோட்டல் ரிசார்ட்ஸு அதெல்லாம் ஏலத்துக்கு கொண்டு சொல்லியிருக்காங்க. அது அகில இந்திய அளவில் ஏலத்துக்கு கொண்டு சொல்லும்போது அதுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்து நீதிமன்றத்தில் இஓடபிள்யூ போலீஸ் தாக்கல் செய்தது. அதற்கு நிறுவன தரப்பிலிருந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து 22/7/2026 அந்த தேதியில் ஏலம் வரும். அந்த எம்எஸ்டிசியில் ஒரு நாள் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்தது. அது நிறுவன தரப்பு கேட்டுக்கொண்டதுனால 22 மற்றும் 23 2 நாட்கள் அந்த ஏலம் நடக்கும். அது வந்து ஆக்ஷன் கம் டெண்டர், அதாவது ஏலத்திலையும் கேட்கலாம், அந்த டெண்டர் மனுவாகவும் லெட்டரில் கொடுக்கலாம் எம்எஸ்டிசிக்கு. அது ஆக்ஷன் கம் டெண்டர் விடுறதுனால 2 நாள் போதும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதற்கு பேப்பர் பப்ளிகேஷன், பத்திரிகைகளில் விளம்பரம் வரும், தமிழ் இங்கிலீஷ் நாளிதழ்களில் ஒரு 2 நாளைக்குள்ள கொடுத்துருவாங்க. அதுலேருந்து 1 மந்த்து 1 மாதம் வரைக்கும் அந்த நடைமுறைகளுக்கு நேரம் இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அதற்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், சீக்கிரமே வந்து பணம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம், இந்த ஏலம்லாம் முடிஞ்ச உடனே முடிவு பண்ணுவோம் யாருக்கு எவ்வளோ பணம் வரும்ன்றத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த யாருக்கு எவ்வளோ பணம் வருமோ அந்த பணம் தான் பிளாட் எடுத்தவங்களுக்கும் கழிப்பாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது அடுத்த வாரம் வியாழக்கிழமை 25/6/2026
தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணைகளை தொடர்ந்து தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.